வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழகம் முழுக்க 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு போட வேண்டிய அளவுக்கு இப்ப என்ன மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது, என்ன போர்க்காலமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே சமயம் பண நடமாட்டத்தை தடுக்க, ஜன நடமாட்டத்தை அல்ல, பண நடமாட்டத்தை தடுப்பதற்காக இந்த விஷயங்கள் தேவைப்படுகின்றன. அது மட்டுமே அல்ல, பல்வேறு அசம்பாவிதங்கள், பல்வேறு மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல, அரசியல் கட்சிகள் கூடக்கூடிய இடங்கள்ல எதன் அசம்பாவிதம் நடக்கலாம். அந்த அசம்பாவிதம் நடப்பதை தடுப்பதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு இந்த கூடுதல் அதிகாரம் தேவைப்படுகிறது. எனவேதான் இந்த தொகுதி, அந்த தொகுதி, இந்த மாவட்டம், அந்த மாவட்டம் என்றால் 40 தொகுதியில் 39 தொகுதியில் முழுக்க இந்த தடை உத்தரவை 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நாளை காலை 6 மணி நீங்கள் வாக்களிக்க செல்வதற்கு முன்னால் வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும். வாக்களிக்க செல்லும் போது எந்த தடையும் கிடையாது. தயவு செய்து வாக்களிக்க தவறிவிடார்கள். நம்முடைய ஜனநாயக அகாடமியை இத்தனை ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருந்த விஷயத்துக்கு ஒரு சரியான தீர்வும், நம்முடைய எண்ண ஓட்டத்தை முழுமையாக வெளிப்படுத்த ஒரு அருமையான வாய்ப்பு நாளை கிடைக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்களிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. உங்களுக்கு எப்போது முடியுமோ, முடிந்தாலும் காலையிலே சென்று வாக்களித்து விடுங்கள். எப்போது முடியுமோ வாக்களியுங்கள். நம்முடைய ஜனநாயக கடமையை சரியாக ஆற்றாவிட்டால் இந்த ஜனநாயகத்தை பற்றி கேள்வி எழுப்பதற்கான எந்த தார்மீக அதிகாரம் நமக்கு இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்பது ஜனநாயகமா அல்லது பணநாயகமா? இப்போது பரவலாக ஊடகங்களில் கடுமையான செய்தி. நேற்று மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு மாநிலம் முழுக்க அங்கங்கே அந்த கட்சி இவ்வளவு கொடுத்து விட்டது, இந்த கட்சி இவ்வளவு கொடுத்து விட்டது, 200 ரூபாய் தான் கொடுத்திருக்கு, 300 ரூபாய் தான் கொடுத்திருக்கு, பல்வேறு இடங்களில் இந்த தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது பண நடமாட்டம் கடுமையாக ஊடுருவி விட்டது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வாக்காளருடைய வீட்டுக்கும் சென்றடைந்திருக்கிறது. இப்போது இந்த வெற்றியை தீர்மானிக்க போது இப்படி மக்கள் வாங்கிக் கொண்டு ஓட்டளிக்கக்கூடிய பணநாயகமா அல்லது உண்மையிலே யாருடைய காசாக இருந்தாலும் யாரிடம் வாங்கி கொண்டாலும் சரி, அவர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை உண்மை தீர்மானித்து விட்டார்கள். அவர்களுடைய மனசாட்சி வாக்களிப்பார்கள் என்ற ஜனநாயகமா பணநாயகமா? இதை பற்றி தான் இந்த ஆயுதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்ந்துவிட்டன. ஆனால் பிரச்சனைகள் ஓயவில்லை. தேர்தல் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க இருப்பது ஜனநாயகமா பணநாயகமா என்ற அளவுக்கு தமிழகத்தில் தேர்தலில் பணப்புழக்கம் மிகுந்து காணப்படுகிறது. ஏற்கனவே நடந்த தேர்தலில் இந்தியா முழுமையும் கைப்பற்றப்பட்ட மொத்த பணத்தில் 70% தமிழகத்தில் கைப்பற்றப்பட்டவை என்ற செய்தி ஒன்றே போதுமானது. தமிழக தேர்தல் களத்தில் பணப்புழக்கம் எவ்வளவு மிகுந்திருக்கிறது என்பதற்கு 8 திக்கும் இருந்து வரும் செய்திகள் எல்லாமே பணப்பட்டுவாடா தொடர்பானவையாகவே உள்ளன. இதில் பிடிபட்டவை மிக மிக குறைவே. ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, ஆளப்போவதாக எதிர்பார்க்கப்படும் கட்சி என அனைத்து தரப்புமே இதில் கைகோர்த்து இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகின்றன. இதில் தேர்தல் கமிஷன் திணறுகிறது. ஜனநாயகத்தின் தார்மீகத்தை, தாத்பரியத்தை சீரழிக்கும் இந்த பணப்பட்டுப்பாடாவிற்கு மக்களின் எதிர்வினைகள் என்ன? சஞ்சலப்பட வைக்கிறதா? சமரசமின்றி மறுக்கிறதா? அல்லது பெறுவதை பெற்றுக்கொண்டு தன் இயல்புப்படி தீர்ப்பை வழங்க உள்ளனரா? தமிழக தேர்தல் வரலாறு காணாத வகையில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது நிலைமையின் விபரீதத்தை குறிக்கிறது. இந்த 144 தடை உத்தரவை திமுக சாடி உள்ளது. 144 தடை உத்தரவால் பணப்பட்டுவாடா கட்டுப்படுத்தப்படுமா, கச்சிதமாக நடந்தேறுமா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. வெற்றி பெறப்போவது ஜனநாயகமா பணநாயகமா? பணபலம் மக்கள் தீர்ப்பை மாற்றி போடுமா? மக்களின் மனோபலம் பணபலத்தையும் மீறி உண்மையான வாக்குப்பதிவை உத்தரவாதப்படுத்திடுமா? ஜனநாயகமா பணநாயகமா? மிக அடிப்படையான கேள்வி இது. ஒவ்வொரு தேர்தலுமே இது போன்ற பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறது என்ற புகார் விழுந்தாலும் இந்த தேர்தல் அதிகமா இருக்கிறது. அதற்கான தேர்தல் கமிஷன் இதை எப்படி தடை செய்வது என்று தெரியாமல் ஒரு உச்சகட்ட நடவடிக்கையாக மாநிலம் முழுக்க 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த ஜனநாயகம் மற்றும் பணநாயகம் பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு சந்திரமோகன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. ஒரு மிக முக்கியமான ஜனநாயகத்துடைய திருவிழா நாளைக்கு நாடு முழுக்க தமிழகத்தை பொறுத்த நடக்குது. 6வது கட்டமா இந்த வாக்குப்பதிவு நடக்குது நாளைக்கு. நான் திரு சந்திரமோகன் கேட்க விரும்புறேன். இப்ப நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து நம்ம நிறைய இடங்களை பார்த்தோம். இந்தியா முழுக்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 210 கோடி ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் 210 கோடி ரூபாய். இதுல 2வது அதிகமான மாநிலமாக கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த 35 கோடி ரூபாய்க்கு இதுவரைக்கும் எந்த கணக்கும் காட்டப்படல. இது போக நகை பணங்கள் சமாச்சாரம் தெரியும், நான் சொல்ல ரொக்கம் மட்டுமே. இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இந்த பணம் எல்லாம் அரசியல்வாதிகளுடையது அப்படிங்கிற எதுவுமே இல்லையே. இது அரசியல்வாதிகளுடையதே கிடையாதா? எங்கேயோ வணிகர்கள் வர்த்தகர்கள் போயிட்டு இருந்த போது எடுக்கப்பட்ட விஷயமா? அரசியல்வாதிகள் இந்த மாதிரி நடவடிக்கையில பாதிக்கப்படவே இல்லையா?
ஐயோ, எல்லாருக்குமே தெரியும் இது அரசியல்வாதிகளுடைய இதுதான், பணம் தான். அதாவது ரொம்ப ஜனநாயகம்ன்ற இதுவே இல்லாம போயிடுச்சு. இப்போ ஜனநாயகத்துல எலெக்ஷன் தான் வந்து இல்ல, நமக்கு இருக்க ஒரே ஒரு ஹோப், என்னுடைய ஓட்டு போடுறேன்னா என் நாட்டு திருத்தத்துக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அப்படின்னு நம்பி இருக்கும். அந்த நம்பிக்கையே சீர்குலைஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம ஓட்டு போடும்போது சில பேரால ஓட்டே போட முடியல, அவங்க ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாங்க. இப்ப இவிஎம் மிஷின் ஃபுல்லா ரிக் பண்றாங்க. எந்த கட்சி ஏதாவது ஒரு கட்சிக்கு நம்ம போட்டோம்னா அது ஒரு கட்சிக்கு தான் போகுதுன்றோம். அந்த மாதிரி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படல இல்லையா? நம்ம வந்து இப்போ பூனேல ஆச்சு இல்லையா? இல்ல, ஏதாவது 1-2 சம்பவங்கள் வந்து நீங்க ஓட்டு பெட்டி வச்சு முன்னாடி வந்து ஓட்டு சீட்டுகளுக்கு முன்னாடி ஓட்டு பெட்டி இருந்தது. குமரேசன் சாருக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. ஓட்டு பெட்டிகள் இருக்கும் போதும் சரி, ஓட்டு சீட்டு வந்த போதும் சரி, இவிஎம் வந்த பிறகும் சரி, 1-2 இடங்கள் நடக்கக்கூடியதுங்கிற விஷயம். நம்ம மாசா இவ்வளவு பெரிய 120 1-2 இடத்துல நடந்தாலும் மக்கள் மனசுல என்ன தோணும், மற்ற இடத்துலயும் வருமா இல்லையான்ற ஒரு தோணியா? ஜனநாயகத்து மேல இருக்க ஒரு நம்பிக்கையே போற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, 200 கோடி 210 கோடி இந்தியா 35 கோடி தான் தமிழகம் மட்டும். இப்ப நீங்க தமிழக மக்களா இருக்கட்டும், இந்திய மக்களா இருக்கட்டும், யார்கிட்ட வேணா கேளுங்க, 210 கோடி ரூபாய் வந்து சீஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா எவ்வளவு கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 20,000 கோடி செலவாயிருக்கும். உள்ள புழங்கிட்டு இருக்கிறது 20,000 கோடி மினிமம் இருக்கும். இப்போ ஒரு கட்சி போயிருச்சு, அதாவது ஒரு தேசிய கட்சி, நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா 5,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே அப்படின்றாங்க. எங்க வந்து இந்த படம் கேட்க போறா அப்படின்றாங்கன்னு சொல்றோமே. அப்படின்றாங்க வச்சு நம்ம ஒரு எலெக்ஷன் கமிஷன் தானே சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன்ல வந்திருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாடு முழுக்க பார்த்துட்டு இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்கன்னா இவ்வளவு கணக்கு, இவ்வளவு செலவு பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்து வரல. எலெக்ஷன் கமிஷன் எடுத்து வந்திருக்கு. அதுல அந்த தேசிய கட்சி 5,000 கோடி செலவு பண்ணிருக்கணும் மினிமம், அந்த அளவுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு. எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம் இது? இப்ப என்னன்னா, பணம் கொடுத்தாதான் வந்து ஓட்டு கிடைக்கும்ன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இது யார் ஆரம்பிச்சா? மக்கள் வந்து போய் வந்து கேட்கலையே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட போய், நீ பணம் கொடு நான் ஓட்டு போடுறேன்னு. இல்ல, ஒரு தேசிய கட்சி ஆரம்பிச்சது. அந்த கட்சி பேரை நான் சொல்ல விரும்பல, ஆனா ஒரு தேசிய கட்சி ஆரம்பிச்சது. அந்த தேசிய கட்சி 2ஆ பிளவான போது அந்த 2வது பிளவை வந்து முதல் கட்சியா ஆக்கணும்ன்றதுக்காக எல்லார்கிட்டயும் போயிட்டு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. எதையுமே சொல்லி எல்லாத்தையுமே சொல்லணும்னா எலெக்ஷன்றதுனால நான் சொல்லாம நிச்சயமா. நான் திரு குமரேசன் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா நண்பர் சொன்னது போல இது வந்து ஒரு ஜனநாயகனுடைய அடிப்படை கேள்விக்குள்ளான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இது ஒரு படித்தவர்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு விரக்தியா பார்க்கப்பட்டாலும் கூட பெருமளவு இன்னமும் கூட மக்கள் நினைக்கக்கூடியதை கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பெரும்பான்மையான சில இடங்களில் சில இந்த மாதிரி தப்பு நடத்தாலும் கூட. இப்ப என்னுடைய கேள்வி பாருங்க, இவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, ஆனா எங்கேயாவது ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்பட்டதாகவும் இந்த பணம் விநியோகப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அரசியல்வாதிகள் பணம் கொடுக்கறாங்க. எல்லாருக்கும் தெரியாத விஷயம், ஏன் அவர்கள் கைது செய்யப்படல? அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஒன்று, முதல்ல இந்த தேர்தல் தொடர்பாக நீங்க அறிமுகத்தில் ஒன்று சொன்னீங்க. கண்டிப்பாக மக்கள் நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டுகோள் விட்டீங்க. அது கூடுதலாக இன்னொரு வேண்டுகோளை நான் வைக்க விரும்புறேன். இந்த நோட்டான்னு ஒரு பட்டன் வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கு மக்கள் நோடா சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுருவோம். என்னுடைய விருப்பத்தை அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு தேர்தலில் ஒரு தவறானவர்கள் ஆட்சிக்கு வர அனுமதிப்பது என்பதும் அல்லது நான் யார் வந்தாலும் சரி நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஏன்னா எந்த இயக்கத்திற்கான எந்த அமைப்புக்கானாலும் சரி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை 42-43 வேட்பாளர் நிற்கிறாங்க. தென்செய் வடசென்னையில அங்க வந்து ஏதாவது 42 ஒருத்தர் யாராவது இருப்பதற்கு தான் தேர்ந்தெடுக்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அரசியல்வாதிகள் கைது செய்யப்படாது வந்து அக்கௌண்டபிள் ஆக்கப்படலையா, அல்லது வந்து நம்ம கண்டு காணாம விட்டுட்டு இருக்கோமா? ஒன்று, இந்த பணம் என்பது ஒரு ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு அவமானகரமான தாக்குதல். முதல்ல அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் கோபமும் மக்களுக்கு வர வேண்டும். சில பகுதியில் வந்து பணம் கொடுக்க வந்தவங்க விரட்டி அடிச்ச செய்திகள் கூட இருக்கின்றன. அல்லது சில இடங்களில் கம்மியா கொடுத்திருப்பாங்க, குறைவா கொடுத்திருப்பாங்க. அப்படி இன்றைக்கு செய்தி அப்படி வந்திருக்கிறது. ஏனென்றால் என்ன 1000-2000 கேள்விப்பட்டோம், நீங்க 200-300 தான் கொடுத்திருக்கிறீங்க, அப்ப மீதி பணத்தை நீயே அமுக்கிக்கிட்டியா என்று அந்த பொறுப்பாளருக்கும் மக்களுக்கு இடையில பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கிறது. சொந்த கட்சிக்காரர்களே போட்டு கொடுக்கிற விஷயங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறது. இப்ப நீங்க ஒன்று கேட்டீங்களே, நண்பர்கிட்ட கேட்டீங்க, என்று கூறப்படுகிறது என்று செய்தார்களாம் என்றுதானே பேசுறோம், ஏதோ திட்டவட்டமா பேச முடியலன்னு கூட கேட்டீங்க. நம்ம ஊடகங்கள்ல பத்திரிகைகளாகட்டும் மற்றதாகட்டும் கூறப்படுகிறதுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இட் இஸ் அலெஜ்டு தான், ஏன்னா திட்டவட்டமா சொல்ல முடியாதுங்கிறதா நிலைமை. சொல்லக்கூடாது. அதோட சேர்ந்ததுதான் இந்த ஏன் அரசியல்வாதிகள் பிடிபடவில்லை என்பது. நிச்சயமாக அரசியல்வாதிகள் சார்பாக
அவருடைய ஆட்கள் தான் இதெல்லாம் செய்கிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட நேரடியாக அவர்கள் தாங்கள் அந்த இடத்துல இருப்பது போல அல்லது தங்களுடைய முத்திரையோடு செல்வது போல ஏன்னா உங்களுக்கு தெரியும் தப்பு செய்யணும், ஆனா மாற்றிக்காம எப்படி செய்யணுங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்ச விஷயம். குற்றம் செய்வதில் தேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்குது. மிக முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன் நண்பர்களே, இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு பணம் புழங்குவதற்கு அடிப்படையான காரணம் என்ன? தேர்தல் கமிஷன் கெடுபிடி காட்டாமல் இருப்பதா, அல்லது மக்களுக்கு இது போன்ற பணத்தை வாங்கிக் கொள்வதில் இருக்கக்கூடிய விருப்பமா, அல்லது காசு கொடுத்தே கெடுத்த அரசியல்வாதிகளா? வெற்றியை தீர்மானிப்பது, இந்த அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது ஜனநாயகமா அல்லது பணநாயகமா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதி நம்முடைய கண்ணியமான தேர்தலுக்கான கூட்டமைப்பை சேர்ந்த திரு சண்முக வேலாயுதம் அவர்கள் நம்ம இணைகிறார். அதே போல ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்கள் நம்ம இணைகிறார். உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. முதல்ல நான் சண்முக வேலாயுதத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த தேர்தல் கமிஷன் கடுமையான கெடுபிடி நடவடிக்கை எடுத்துட்டு வருது காவல்துறை மூலமா. ஆனா அரசியல் கட்சிகள் நம்ம பிக்ஸ் பண்ணாம ஏதோ வியாபாரி எங்கேயோ கொண்டு போயிட்டு இருந்த ஒரு நகையை நம்ம பார்த்தா தெரியுது, தோடுகள் பறிமுதல் செய்யப்படுது, நகை பறிமுதல், அதெல்லாம் முழுக்க அவங்களுடைய வர்த்தக பயன்பாட்டு நிச்சயமா சட்டவிரோதம், பில் இல்லைன்னா சட்டவிரோதம் தான். இதனால வர்த்தக பயன்பாட்டுக்கு போயிட்டு பிடிக்கிறோமே தவிர ஒரு நம்ம ஐரையை பிடிச்சிட்டு இருக்கிறோம், திமிங்கலம் எல்லாம் விட்டுறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. ஏன் அரசியல் கட்சிகளை நம்மளால பிக்ஸ் பண்ண முடியல? அரசியல் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்களையோ கட்சிகளையோ பிக்ஸ் பண்ண முடியல. நீங்க கொடுக்குறீங்க, உங்களை நான் கைது பண்றோம், இல்லாட்டி நீங்க போட்டியிட தகுதியில் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியல. ஓரளவு சட்டத்து பிரகாரம் செய்யலான்னு இருந்தாலும் கூட அந்த செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள், பொதுவாக காவல்துறை அதிகாரிகள் இருக்கலாம், இல்லாட்டி இந்த எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல், அதனால அவங்களும் ஒரு மனிதன், ஹியூமன் பீயிங் தான். அவங்க பிற்காலத்தில் பிரச்சனை வந்துருமோ, தனக்கு பயமோ உள்ளபடியே அந்த பயம் ஒரு காரணமாக இருக்குது. அரசியல் கட்சி அரசியல்வாதிகளை தொடுவதற்கான ஒரு பயம் இருக்கிறது. அரசியல்வாதிகள் தொடுவதற்கான பயம் அடிப்படையான காரணம். ஆனால் தேர்தல் நேரத்தில் முழுக்க தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த நிர்வாகம் கூட வருகிறது. இருந்தாலும் கூட அந்த பயம் என்ன? திரு கருணாநிதி கேட்க விரும்புறேன், காவல்துறையோட பயம், அந்த அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளோட பயம். இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறவங்க, இன்னைக்கு எஸ்பியா இருக்கிறவங்க தான் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, முழுக்க அவங்களோட பொறுப்புல தான் இருக்கு. நாளை இந்த தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் நாம் கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு அச்சம் தான் இது போன்ற பலவீனங்களுக்கு, இது போன்ற ஓட்டைகளுக்கு காரணமா திரு கருணாநிதி? இல்ல பயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, பயம் கிடையாது. யார்கிட்ட இருந்து அந்த தகவல் ஒரு பணத்தை கைப்பற்றுவதற்கு யாராவது முன் வர வேண்டும், இந்த பணம் என்னுடையது என்று முன் வர வேண்டும். கொடுத்தவர்களே நான் எப்படி சோர்ஸ்ங்கிறத சொல்லலன்னு சொன்னா அந்த கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒண்ணு அவ்வளவு விஷயம் இல்லப்பா. பணம் வாகன சோதனை திரு கருணாநிதி குறிக்கிறது, நீங்க சொல்றது வாகன சோதனையில கைப்பற்றக்கூடிய பணம். நான் கேட்கறது பாத்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுறது நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம். அது குறிப்பா கடந்த 48 மணி நேரத்துல இந்த பிரச்சாரத்தோட இறுதி கட்டம் வந்த பிறகு ஒவ்வொரு வீடு வீடாக, கிராமம், நகரம், ஆண்கள், பெண்கள் என்று வீடு வீடாக பணப்பட்டுவாடா கடுமையா நடந்து கொண்டு எல்லாருடைய குற்றச்சாட்டுமாக இருக்குது. இந்த பண விநியோகத்தை ஏன் தடுக்க முடியல? பண விநியோகம்னாக்கா சாதாரணமாக எலெக்ஷனுக்கே பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான், எலெக்ஷன் வேலைக்கு வர்றவங்களுக்கு பணம் கொடுத்தா வர முடியும். அவர்களுடைய சொந்த வேலையை விட்டுட்டு எனக்கு எலெக்ஷன் ஒர்க்குக்கு வர்றாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கறாங்க. அந்த பணம் கொடுக்கறது ஓட்டு போடுவதற்காக எப்படி நிரூபிக்கிறது? ஒண்ணு ஓட்டு பணத்தை கொடுக்கறவங்க சொல்லணும், நான் இந்த பணத்தை ஓட்டு போறதுக்கு தான் கொடுத்தேன்னு, அல்லது வாங்குறவங்களாவது சொல்லணும், இல்ல இந்த பணம் வாங்குறது நான் ஓட்டுக்காக தான் வாங்குறேன்னு. இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ரெண்டு வகையில் இல்லாம யார் சொல்ல முடியும்? ஒரு பணத்தை வாங்குபவர்களையும் குற்றவாளிகளே நான் தான் அந்த கொலை செய்தேன் ஒத்துக்கொண்டால் காவல்துறைக்கு எந்த சிரமம் கிடையாது. அது வேற, அது ஒத்துக்கொள்ள வேண்டிய அளவுக்கு மற்ற விட்னஸ்கள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். மற்ற விட்னஸ்கள் சப்போர்ட் ஆகும்போது கார்னர் பண்ண முடியும், ஒரு அக்யூஸ்ட கார்னர் பண்ணிட முடியும். ஆனா இங்க கார்னர் பண்றதுக்கு ஒண்ணு வேலை இல்ல. ஏன்னா பணத்தை கொடுக்கறாங்க, பணத்தை வாங்குறாங்க. நான் ஏற்கனவே இந்த இதுக்காக வேண்டி, இந்த எலெக்ஷனுக்காக வேண்டி வண்டி கொடுத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, இந்த பந்தல் பண்ணதுக்காக கொடுத்தாரு, அதுக்கு நான் அந்த பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னால், இல்ல ஓட்டுக்கு தான் கொடுத்தாருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? அதை ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி முடியும்? வீடு வீடாக பணம் கொடுக்கப்படுகிறது என்பதும், ஒவ்வொருத்தருக்கும் தேர்தலில் வாக்களிப்பதற்காக பணம் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு கட்சிக்காரும் பணம் கொடுக்கப்படுகிறது ஊரறிந்த உண்மை, நமக்கு தெரிந்த உண்மையை இப்போது உங்க முன்னாடி போட்டு காட்ட விரும்புகிறேன். இப்படி பணம் கொடுக்கப்பட்ட பணம் வாங்கிய இந்த விஷயத்தில் தொடர்புடைய சிலர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள், நம்மிடம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இப்போது பார்க்கலாம். அதாவது ரெண்டு கட்சியிலங்க ஓட்டுக்கு பணம் தராங்க, பணம் தரது ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு வார்டுலயும் அந்தந்த கட்சியில கணக்கு எடுத்து அந்தந்த கட்சிக்கு பணம் தராங்க. அதுல எந்த மாற்றம் இல்ல. ரெண்டோடும் நடுநிலையா இருக்கிறவங்க அது எதுக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது.
ஆனா ரெண்டு கட்சியிலுமே பணம் தராங்க. கட்சி வாரியா வார்டு வாரியா கணக்கு எடுத்து அந்தந்த கட்சிக்காரருக்கு அந்தந்த கட்சியில பணம் போய் சேருதுங்க. நம்ம வீட்டுல படுத்திருந்தோம், ஒரு 10 மணி இருக்கும். போல போடுங்கன்னு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 200 ரூபா கொடுத்தாங்க. ஓட்டு போடுறதுக்கு கீழே எல்லாருக்குமே காசு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே நேற்று நைட் காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எங்களுக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்க ஓட்டு போடுவோம். நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. எல்லாரும் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஓட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டு சைடும் கொடுத்துட்டு இருக்காங்க, நானும் வாங்கியிருக்கேன். ஆனா யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். கண்டிப்பா ஓட்டு போட்டு எல்லா வீட்டுகளும் எல்லா தெருவுலையும் கொடுக்குறாங்க. எங்க வீட்டுக்கும் என்ன கேட்டாங்க, என்னப்பா இந்த மாதிரி போன வருஷமே நீங்க எதுவும் சொன்னீங்க, ஓட்டு போட்ட எதுவுமே எங்க ஊருக்கு எங்க பக்கத்துல எதுவுமே செய்யல, இந்த பக்கம் நாங்க செய்யறோம்னு மறுபடியும் 200 ரூபாய் மேனியை கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நானும் அந்த பணத்தை வாங்கினேன். ஆனா மக்களோட காசு அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்கிற அடிப்படையில நான் வாங்கியிருக்கேன் ஒழிஞ்சு அவங்களுக்கு நிச்சயமா நான் ஓட்டு போட போறதில்ல. திண்டுக்கல்ல காசு ரொம்ப கம்மியா தராங்க. 200 ரூபா தான் தராங்க. மத்த ஊர்ல 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. சரி 200 ரூபா எல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லா கட்சியிலும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஏமாத்த தான் போறாங்க. அதுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்புறம் நமக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு அதுக்கு ஓட்டு போட்டு வேண்டியதான். ஓட்டுக்காக பணம் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல எல்லா இடமும். ஆனா பணம் கொடுத்ததுனால பணம் கொடுத்தவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்ன்றதுலாம் கிடையாது. யார் நல்லது செஞ்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு, யாரால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா பணம் வாங்கினதால அவங்களுக்காக ஓட்டு போட மாட்டோம். யார் நல்லவங்களோ அவங்களுக்காக தான் ஓட்டு போடுவோம். எல்லா கட்சிக்காருக்கும் எல்லாமே பணம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் ஆளுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து நாங்களும் ஓட்டு போடுவோம். இது மாதிரி இப்ப எல்லா கட்சிகள் பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்றாங்க. இது மாதிரி எனக்கும் பணம் கொடுத்தாங்கன்னா பணம் வாங்கிக்கிறோம் அவங்ககிட்ட. ஆனா எந்த கட்சி நல்ல கட்சியோ அவங்களுக்கு பார்த்து நான் ஓட்டு போடுவேன். அதான் நல்லது, அப்படிதான் ஓட்டு போடணும். நான் வேலையை முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு 3-4 பேர் வந்தாங்க பின்னாடி. நான் ஏங்கண்ணே வீடு எங்கேனாங்க மேலதான் இருக்குங்கண்ணே. அப்புறம் உங்களுக்கு இங்கதானே ஓட்டு இருக்குன்னு கேட்டாங்க. ஆமாங்கண்ணே. அப்புறம் பணம் ஒரு 7 ஓட்டு இருக்கு எங்க வீட்டுல. எத்தனை ஓட்டுக்குன்னா 7 ஓட்டு இருக்குண்ணே. 7 ஓட்டுக்கு 7-3-21 2100 ரூபாய் கொடுத்தாங்க. எலெக்ஷன் வரைக்கும் நான் வேலைக்கு போக வேண்டியதே இல்ல. சந்தோஷமா எலெக்ஷனை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போவேன். திருடி பணத்தை நம்ம பணத்தையே தராங்கன்னு நானே எனக்கு ஏற்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம கஷ்டப்படுற பணம் தானே, அதான் நானே அதை ஏற்படுத்திக்கிறேன். நம்ம பணம் நம்ம வேண்டாம்னு சொல்ல நான் வாங்கிட்டேன். நேற்று 2 பேர் வந்தாங்க வீட்டுக்கு. ஏதோ பூத் ஸ்லிப் தரதா சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. அந்த நேரம் மனைவி இருந்துக்கிறாங்க. எங்க மனைவிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க, உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னோம். சரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பூத் ஸ்லிப்பை கையில கொடுத்து போட்டு பணம் ஒரு 800 ரூபாய் கையில கொடுத்தாங்க. எங்க வீட்டுல எதுக்குங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. நான் வெளியில இருந்தா அப்ப நானும் உள்ள போனேன். 800 ரூபாய் வச்சுங்க, நீங்க வச்சுக்கிட்டு இது எங்களுக்கு பணம் இல்ல, பணம் நீங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க நினைச்சவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம். ஆனா பணம் யார்கிட்ட வாங்குறோமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். திரு சந்திரமோகன் கேட்க விரும்புறேன். அதாவது நம்ம திரு கருணாநிதி சொன்னாரு, அவங்களும் சொல்ல மாட்டாங்க இவங்களும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம கண்ணால நிறைய பார்த்தோம். அதுல ஒருத்தர் ரொம்ப கணக்கு சொன்னாரு. 7 பேரு 300 ரூபா 2500 ரூபா ஒன்னும் பிரச்சனை இல்லை. 300 ரூபா ரொம்ப கம்மியா தெரியுது. ரொம்ப சங்கடமா இருக்கு. அதாவது எவ்வளவு கீழ்த்தரமா போயிடுச்சு நம்ம ஜனநாயகம். என்ன மேல்தரமா போல அது மக்களுடைய தங்களுடைய பார்த்து மக்கள் தங்களுடைய பணத்தை திரும்ப வாங்கிக்கிறாங்க. எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அதை போக்கணும்னா அதுக்கு என்போர்ஸ்மெண்ட் தேவை. தப்பு நடக்குதா அதுக்கு தண்டனை தரணும். இப்ப என்ன பிரச்சனைனா என்ன தப்புனாலும் ஒன்னும் ஆகாது அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. முன்னாடி மக்கள்கிட்ட நாங்க நார்மலா சொல்றதுதான், ஓட்டுன்றது உங்களுடைய உரிமை, ஒரு மிகப்பெரிய சக்தி. உங்க தன்மானத்தை விற்காதீங்க, காசை வாங்கிட்டு உங்க தன்மானத்தை விற்காதீங்க. நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு 500 1000 கொடுத்துட்டு அடுத்த 5 வருஷம் உங்களை அடிமை மாதிரி நடத்தினா கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்க. அவங்க உங்க குடும்பம் நல்லா வாழுது. நம்ம எல்லாம் என்ன ஆகிறோம், பசி பட்டின்னு சாவறாங்க. இந்த தன்மானத்தை தமிழ்கிட்ட சொல்ல தலை நிமிர்ந்து எங்க நிக்கிறோம்? நிக்க வேண்டிய நிலைமை வரணும்னா நம்மளும் மாறணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்க வரானா அங்கேயே உதச்சி அனுப்பணும். அவன் இல்ல போலீஸுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி பணம் கொடுக்க வராங்க. இப்ப சில பேர் சொல்றாங்க எங்களுடைய பணத்தை தான் அவன் திருடுறான், சோ நாங்க வாங்கிக்கிறோம், வாங்கிட்டு ஆனா யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் திரு குமரேசன் கேட்கிறோம். இந்த இவர் சொன்ன பார்வை இவர் மட்டுமே சொல்லல. தேசிய கட்சியுடைய புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சியோட தலைவர், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, வாங்குற பணத்தை கொடுக்கிற பணத்தை நீங்க வாங்கிக்கங்க, அது ஏன்னா அது உங்களுடைய பணம்னு பிரச்சார மேடைகள்ல பகிரங்கமா சொல்லப்பட்டிருக்கு. இது சாமானிய மக்களை பொறுத்தளவுக்கு நமக்கு நம்ம சொல்லலாம், இது மானத்தை வைக்கிறோம், தன்மானத்தை வைக்கிறோம், எலும்பு துண்டு எல்லாம் அலங்காரமான வார்த்தைகள். ஆனா அவங்கள பொறுத்தளவுக்கு ஊழல் பணம்
அவன் பாக்கெல்லாம் கொடுக்க போறல, அதுல எனக்கு எவ்வளவு கொடுக்குறான். இப்ப நண்பர் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் காசு அவரால் சம்பாதிக்க முடிஞ்சது, அவருக்கு வந்து ஒரு 10 நாள் சம்பளமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த பணத்தை வாங்கிக்கிறது என்ன தப்புங்கிற இந்த தலைவர்களுடைய பிரச்சாரம் அவர் மனத்துல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தத்தானே செய்யும். அதாவது ஒட்டுமொத்த நிலவரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. நாட்டினுடைய தேசத்தினுடைய சமுதாயத்தில் ஊறி ஊறி வளர்க்கப்பட்டிருக்க ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. அதுல இருந்து இதை பிரிச்சு பார்க்க முடியாது. இது மட்டும் தனியா ஒரு தேர்தல் பிரச்சனையாக மட்டும் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு காலத்தில் தீர்வு காணவே முடியாது. ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க ஊழல் எங்கும் பரவி இருக்கு. காத்து கூட பரவல, ஆனா ஊழல் பரவி இருக்குங்கிறத பாக்குறோம். அந்த அளவுல இருக்கிற போது கொடுத்தே ஓஞ்சி போன கைகள் நம்முடைய மக்களுடைய எளிய மக்களுடைய கொடுத்துருக்கான். வீட்டு கரண்ட் வந்தா கொடுக்கறான், ஆஸ்பத்திரிக்கு போனா கொடுக்கறான், எல்லாத்துக்கும் கொடுக்கறான். கொடுத்து ஓஞ்சி போன கைகள் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில அவனுக்கு கிடைக்குது வாங்குறது. ஆனா அது சரியா தப்பா நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல, அவனுடைய மனநிலை என்னங்கறத ஒரு அப்சர்வேஷனா சொல்றேன். அப்படிப்பட்டவனை போய் நம்ம அவனை தான் குற்றவாளி ஆக்கிட்டே இருக்கிறோம். அவனை இத்தனை நாள் அவன்கிட்ட இருந்து பறிச்சது என்ன? நான் அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூழலை மாற்றுவதற்கான ஒரு அரசியல் களத்தை உருவாக்காமல், அதற்கான இயக்கங்களை நடத்தாமல், மேலோட்டம் புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்முகத்தை கேட்கிறோம். அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரேஷன் கார்டுல இருந்து கருவறை முதல் கல்லறை வரை எல்லா இடத்துலயுமே ஊழல் மலிஞ்சு போச்சு. கொடுத்தே ஓஞ்சு போன ஒரு முறை அவனுக்கு வாங்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதுல போய் வாங்காத மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அது வந்து குற்றம், ஓராண்டு சிறை தண்டனை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த புள்ள பாவம் என்ன செய்யும்? சென்ற தேர்தல்ல இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த ஊர் மக்கள் வந்து தண்ணீர் பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அந்த வெற்றி பெற்ற உறுப்பினர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் ஒரே அடி சொன்னாரு, எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க, ஓட்டு போட்டீங்க, அதோட நின்னுடுங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்க கிடையாது அப்படின்னு அந்த உறுப்பினர் சொன்னதுனால இவங்க ஒண்ணும் பேசவே முடியல. தன்னுடைய ஓட்டை வித்து விட்டாங்க. இவங்க சொல்றாப்புல வந்து காசு ஒரு நாள் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நாள் மட்டும் இல்ல, தன்னுடைய உரிமையை இழந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க கேட்க முடியாம நிலைமை. அவர் அப்படி கேட்டார். அவர் அந்த உறுப்பினர் கேம் இன் நியூஸ் ஆல்சோ எல்லாத்தையும் வந்து தான் நீங்க எங்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க, பணம் வாங்கினதுனால நீங்க உங்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க வித்துட்ட வந்து வாங்கல, நீ வித்துட்ட உரிமையார் ஒரு நாள் தன்மானமா கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்றது வந்து எந்த விதத்திலும் தவறில்லை. நான் வந்து ஒத்துக்கிறேன், அதை கொடுப்பதும் தவறு. அந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் தண்டிக்கணும், வாங்குறவங்களையும் தண்டிக்கணும். திரு கருணாநிதி கேட்கிறோம், இந்த அச்சம் எப்போது வரும்? அதாவது வாங்கினவங்களை தண்டிக்கணும், கொடுக்கறவங்களை தண்டிக்கணும் சொல்லிட்டே இருக்கிறோம். கண்ணு முன்னாடி நம்ம பாக்குறோம், எல்லா இடத்துலயும் வரக்கூடிய செய்தி நம்ம நீங்களும் கண்ணால பாத்தீங்க. எவ்வளவு கொடுக்கப்பட்டது, எங்கெங்கே கொடுக்கப்பட்டது, இது ஒரு சாம்பிள் தான். நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய எண்ணிக்கை நமக்கே பத்தாது, அவ்வளவு போட பத்தாது. 4 நிமிஷம் மொத்தமா போட்டிருக்கோம். அவ்வளவு மக்கள் சொல்லியிருக்காங்க, வாங்கினவங்க கொடுத்தவங்க நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வந்து சில கட்சிகளையும் சில ஆட்கள் அடையாளம் கண்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கனால தவிர்த்திருக்கிறோம். நம்ம இவ்வளவு தூரம் பிராக்டிகலா கண்ணில் விசிபிளா தெரியக்கூடிய விஷயம் வாங்குறாங்க, கொடுக்கறாங்க, அப்புறம் ஏன் காவல்துறை தூங்குது? இதுக்கு இது வந்து சட்டத்துக்கு போதாது. நீதிமன்றத்திற்கு முன்னாலே இதை நின்று நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த ஆதாரங்கள் போகாது. உங்களுக்கு தெரியும், அதாவது பணங்கிறது ஒரு அன்ஐடென்டிஃபைபிள் ப்ராப்பர்ட்டி. எல்லாருக்கும் ஒரு அடையாளம், இந்த பணத்துல இன்னது இருக்குன்னு. நீங்க விஜிலன்ஸ் கேஸ்லயே பாத்திருப்பீங்க. விஜிலன்ஸ் கேஸ்ல என்ன பண்றோம், அதுல நாப்தலின் போட்டு கையில கொடுக்கிறோம். அப்படி கொடுத்து அவர் கையில இருந்து அந்த கலர் வந்தாதான் அது ப்ரூவ் பண்ண முடியுது. அந்த மாதிரி இங்க எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. பணம் கொடுத்தவரே இது வந்து நான் இந்த பணத்தை நானே கொடுக்கலன்னு சொன்னா நீதிமன்றத்தில் இப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்கு இதுல சொல்றவங்க, டிவியில சொல்றவங்க நாளைக்கு நீதிமன்றத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுனா இதுல இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. நீங்க ஸ்பெசிபிக்கா ரைட்டன் கம்ப்ளைண்ட் இல்லாம நேரடியாக பிடித்தால் கூட ஒரு ரிட்டன் ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது, வழக்கு பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கையால் எழுதப்பட்ட புகார் கொடுத்தா அவருக்கு ஏதாவது பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கா? இருக்கு. அதான் அதைத்தான் நீங்க சொல்றீங்க. பாதுகாப்புக்கு என்ன உடனே நிச்சயமாக கொடுப்ப, பொதுவா எல்லா சிட்டிசன்ஸுக்கும் கொடுக்கிற பாதுகாப்பு அவருக்கும் உண்டு. அதற்காக நிச்சயமாக அவர் கேட்டார். அப்படி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. இப்ப பாலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாலும் போலீஸ் எதுவுமே கேட்க போறது இல்லை, அவங்க பொதுமக்கள் சேர மாட்டாங்க. அதான் அது வந்து பொதுமக்கள் கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ராங்க. முன்னால பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஒரு சமூக சேவை. இப்ப வந்து எப்படி பணம் பண்றது, எந்த மாதிரி எல்லாம் பணம் பண்றது, எவ்வளவு கீழ்த்தனமா பணம் பண்ணாலும் மாட்டிக்காம இருக்கணும்னா நீங்க பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரு ஆகும். அதுதான் இப்போதைய நிலைமை, புரியுதுங்களா? அதனால பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஒண்ணு பண்ணணும். போலீஸ் முதல்ல பாலிட்டிஷியன்ஸ் அடியில் இருக்கக்கூடாது, தனியா எடுத்துருவாங்க. அவங்க கீழே இருக்கிறதுனால தான் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடிய மாட்டேங்குது. விஜிலன்ஸா இருக்கட்டும், ஆன்டி கரப்ஷனா இருக்கட்டும். நீங்க இப்படி சொல்றீங்க, நான் சண்முகத்தை கேட்கிறேன். தேர்தல் கமிஷன் வந்து அரசியல்வாதி கட்டுப்பாடுல இல்ல. தேர்தல் கமிஷன் தனியா தானே ஒரு தனி அமைப்பான தான் செயல்படுது.
சேஷன் வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன் எவ்வளவு சர்வ வல்லமை அமைப்பா தேவைப்படுது? என்ன நடக்குது? ஐயா ஓய்வு பெற்ற அதிகாரி சொன்னார்ல, இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனோம் எவிடன்ஸ் இல்லைன்னா கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆம்னிபொட்டன்ட். அவருக்கு அதிகமான பவர் இருக்குது. உடனடியாக அந்த வேட்பாளர் கொடுத்தாங்களோ அவங்கள உள்ளபடியே நிறுத்தி வைக்கலாம், என்ன தண்டனை வேணா கொடுக்கலாம். நீங்க அதுக்கப்புறமேலதான் நீங்க என்ன செய்யணும், கோர்ட்டு கேசலாம். இப்ப சமீபத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்காரங்க தவறான மத பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு தேர்தல் கமிஷன் ஆர்டர் கொடுக்குது இல்ல, நீங்க தேர்தலில் ஈடுபடக்கூடாது, பிரச்சாரத்தை ஈடுபடக்கூடாது, அது என்ன கோர்ட்டுக்கு போய் பண்ணாங்க? கிடையவே கிடையாது. தேர்தல் கமிஷன் ஹஸ் காட் எ ஆம்னிபொட்டன்ட். they have the power immediate. நீங்க சொல்லக்கூடிய இடத்துலயுமே என்ன சொன்னாங்கன்னா 4 நாள் பிரச்சாரம் போவாதீங்கன்னா 5 நாள் வாபஸ் வாங்கிட்டாங்க 2 கட்சிக்கு. இப்ப இதுல அவர் சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிகலா ஒரு விஷயம் பார்க்கணும். கையில பணம் கொடுக்கப்படும் போது நீங்கள் நானும் ஒரு பண பரிமாற்றம் பண்ணிருக்கோம். நீங்க கட்சி சார்பா கொடுக்குறீங்க, மாட்டிக்கிட்ட என்ன சொல்றோம், எங்க சித்தப்பா தாங்க எனக்கு காசு கொடுத்தாரு நான் சொல்றேன், நீங்க என்ன செய்ய போறீங்க, எனக்கு வேண்டப்பட்ட நான் கடன் கொடுத்தேன்னு சொல்ல போறீங்க. இப்படி ரொம்ப சுலபமா மாத்திர முடியுமா? அப்ப நீங்க என்ன ஆதரவு உண்மையிலேயே கூட இருக்கலாம். வரக்கூடிய ஆட்கள் தேர்தலுக்காக பண்ணணும், எப்படி உத்தரவாதம் எதிர்கட்சிக்காக புகார் சொல்லுவாங்க. ஆனா நிரூபிப்பது எப்படி? இந்த நிரூபிக்கிறதுக்காக ஒரு நியாயமான ஆட் கூட மாட்டிக்கப்படலாம் இல்லையா? அந்த சிக்கல் இருக்க தானே செய்து இருக்கலாம். மேபி 1-2 மாதிரி இருக்கலாம். ஆனா நேரடியாக கொடுக்கும் பொழுது அவங்க கையும் களவுமாக பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவங்க சொன்னாப்ல அரசியல்வாதிகளை, எந்த அரசியல் கட்சிக்காரங்க இருந்தாலும் அவங்களை கண்டு ஆட்சியாளர்கள் அந்த காவல்துறைகளை பயப்படுறாங்க. அதனாலதான் பல அரசியல் கட்சிக்காரங்க தன்னுடைய வண்டியில கொடி கட்டி இருக்கிறாங்க, தான் ஒரு சிம்பலை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வெளியிட்டதுனாலேயே எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அவங்க மேல கை வைக்கிறதோ அவங்க மேல பேசுவதோ இல்ல. அது அந்த பயத்தை அரசியல் இந்த ஆட்சியாளர்களும் இந்த காவல்துறை எதிர்களும் ஈடுபட்டாங்கன்னா தான் ஓரளவு பயம் இருக்கும். தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்தது. அதுல முக்கியமான தகவல் இருக்கிற விசில் ப்ளோயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை விடுக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன கதி ஏற்படுகிறது பார்க்கிறோம். என்ன அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் கூட இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஏற்படுகிற இந்த அச்சம் நியாயமான அந்த தார்மீக சித்தலம் மறந்துடுவோம். அவங்களுக்கு ஏற்படுகிற அச்சம். ஏன்னா இந்த அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாருமே நீ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கிறாங்க. என்னைக்கு வரைக்கும்? எலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். மறுநாள்ல இருந்து இதே அரசியல்வாதிகள் நாங்க சேர்றாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த அச்சத்தையும் மனசை வச்சுக்கணும். ஆனா அடிப்படையில் நாங்க முதல்ல எழுப்பின கேள்விதான். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்ப இதே காலகட்டத்தில் ஒரு செய்தி மறைக்கப்படுகிறது. இப்ப இந்த பணம் வாங்குறாங்க, புகார் செய்யறாங்க, இந்த பணத்தை இந்த பேசிக்கிட்டு இருக்கிறோமே. இதே காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல பணம் கொடுக்கறதுக்கு போல எங்களுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற கட்சிகள் இருக்குல்ல, வேட்பாளர் இருக்கிறாங்கல்ல, அவங்க மாற்று சக்திக்கான அடையாளமா இருக்கிறாங்கல்ல, ஏன் அவங்க ப்ரொஜெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க? அப்ப திட்டமிட்டு அந்த விஷயத்தை பைத்தியக்காரர்கள் போல ஒதுக்கப்படுகிறார்களே. இதோட சேர்த்தான் யோசிக்கிறேன். எனவே ஒட்டுமொத்தமான சமூக சீர்திருத்தம் அந்த பண்பாடு கேட்கிற கட்சிகள் நல்ல விஷயம். என்னங்க நன்கொடை கேட்கறது கட்சிகள் கேட்கறது? நான் தேர்தல் நிக்கிறேன், உங்களுக்காக தான் நிக்கிறோம், எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, எங்களுக்கு இந்த செலவு இருக்கிறது, கொடுங்க. அதேதான் பொதுமக்கள் கூட கேட்கிறாங்க. நம்ம எங்களுக்கு நிறைய பொதுமக்கள் வாங்கினா லஞ்சம், அரசியல்வாதிகள் வாங்கினா நன்கொடை. இந்த வார்த்தை பிரயோகமே கேள்விக்குள்ளாக அவசரப்பட்டு பெரிய முதலாளிகளிடம், பெரிய கார்பரேட் முதலாளிகளிடமும் கொள்ளையடிக்கிறவங்க போய் பணம் வாங்குறது பேர் தான் லஞ்சம். மக்கள்கிட்ட போய் உங்களுக்காக நாங்க சேர்ந்து செய்ய நீங்க தான் சொன்னீங்க. அவன் கொடுத்து செவந்து போயிட்டான். இதே குமரேசன் சொல்றாரு, கையில கொடுத்து ஏமாந்து போயிட்டான் அப்படின்னா அவன் இன்னமும் 100 ரூபாய் கேட்கறீங்க. வேலை நடக்கிறதுக்காக அவன் போய் காசு. அதான் உதாரணம் சொன்னேன். மருத்துவமனையில போய் சேர்றதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஜாப்ல சேர்றதுக்கு பணம் கொடுத்து ஓஞ்சி போன கைகளுக்கும் நமக்காக உழைக்க விடுங்க. என்ன அந்த மாதிரி தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் பணம் கொடுத்தான் ஆக வேண்டும் என்கிற அந்த நிலைமைக்கும் மாறாக இந்த நாட்டுக்காக உழைக்கிறவர்கள் இவர்கள் தங்கள் பையில மீண்டும் புரட்ட போவதில்லை, கொள்ளையடிக்க போவதில்லை என்று நிற்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கான வேறுபாடு இல்லை. அது யார் வித்தியாசப்படுத்தி காட்டுறது? நீங்க சொல்றீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சாமானியத்தை கேட்கறது மேல அதான் நீ அம்பானி கேட்டுக்கிறேன்றாங்க. அவங்க அந்த வித்தியாசம் நீ புரிஞ்சுக்குங்க. குற்றவாளிகள் என்றால் அம்பானிகளிடம் காசு வாங்குகிறோம் யாருக்காக உழைப்பார்கள், யாருக்காக நிற்பார்கள், மக்களோடு நிற்கிறோம் யாருக்காக நிற்பார்கள், அந்த வேறுபாடோட புரிந்து கொள்ள முடியாதா? மக்கள் உழைக்க மாட்டாங்க உத்தரவாதம். சாமானிய மக்கள் காசு கொடுக்கறாங்கன்னா அவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சால் மட்டுமே தான் காசு கொடுப்பாங்க. எனக்காக நீ ரெப்ரசென்ட் பண்ற எலெக்ஷன்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ நல்லவன்,
உனக்கு நான் காசு தரேன். ஏன்னா இப்ப இருக்க ஓட்டு சீட்டை அடிக்கணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இல்ல ஏதாவது பண்ணணும். வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். உங்க சத்துக்கு நீங்க பிட் நோட்டீஸ் அடிக்கிறீங்க, அவங்க சத்துக்கு பிளஸ் போர்டு நீங்க பிட் நோட்டீஸ் நியாயப்படுத்துவீங்க, நாளைக்கு பிளஸ் போர்டு நியாயப்படுத்துவீங்க. ஜனநாயகம் ஒரு ரிக்ஷா ஓட்டுறாருன்னு பிரச்சனை, அவருக்கு நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தோணுது. ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நான் நிக்கணும்னு தோணுது அவருக்கு. அவர்கிட்ட காசு இருக்கா? இல்ல. சோ அவர் மக்கள்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு? ஓட்டு மாத்திரம் இல்ல, ஓட்டும் கேட்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கு எலெக்ஷனுக்கு, நீங்க என்ன காசு கொடுத்தாலும் அது வெளிப்படைத்தன்மையோட எல்லாருக்கும் காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்லவர் சொல்றாருன்னா அவர் காசு கொடுக்கறது தப்பே இல்ல. மக்களாகியவர்கள் அதை பார்த்து கண்டிப்பா இப்ப ஒரு தேசிய கட்சி அதான் பண்ணிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதனால மக்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்க காசு கொடுக்கறாங்கன்னா அதோட இதுவே தனி. ஏன்னா நான் காசு போட்டு நான் எடுத்துட்டு வந்தேன், அதுல என்னன்னா ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு அந்த பீப்புளோட. ஆனா கார்பரேட் கிட்ட பண்ணீங்கன்னா இப்ப என்ன, ரிலையன்ஸ் $2 விற்க வேண்டிய கேஸ் $4 நீ ஏத்தலாம், இப்ப $8 ஏத்தலாம். உங்க கட்சி $14 நீ ஏத்தலாம். அதானியும் அம்பானியும் மட்டும் இல்ல, இதுல ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கூட வந்து சர்ச்சைக்குள்ளாச்சுங்கிறது தெரியும், அவங்க யாருக்கு கொடுத்தாங்கிறது எல்லாரும் தெரியும். நம்ம ஒரு முறை நீங்க அரசியல இறங்கிட்டோம்னா அதை நியாயப்படுத்த கிளம்பிட்டோம், எல்லாமே நியாயமா தான் போயிட்டு இருக்கோம். இது முக்கியமான நிச்சயமா இருக்கலாம், இன்னும் பேசலாம். ஒரு அப்படியே நீங்க சொல்றீங்க அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படிங்கிற பார்வையா இருக்கு. நம்ம இன்னும் பாப்போம், இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கோம். அந்த வாங்குறவங்களுக்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிற கேள்வி, கொடுக்கறவங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் வாங்குறவங்களுக்கு அவங்க மேல என்ன நடவடிக்கைங்கிற ஒரு கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, இந்த தேர்தல் வழக்குகள் ஒண்ணு வருது, இந்த மாதிரி விதிகளை மீறினாங்கன்னு. ஆனா அந்த வழக்குகள் முடியறதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருது. ஏன் தேர்தல் வழக்குகளை விசாரிப்பதற்காக ஒரு விரைவு நீதிமன்றங்களை அமைக்கக்கூடாது? ஜனநாயகத்தில் இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது ஜனநாயகமா அல்லது பணநாயகமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு கருணாநிதியை கேட்க விரும்புறேன், ஒரு வேட்பாளரை பிக்ஸ் பண்ண முடியல, நீங்க பணம் கொடுத்தீங்க, உங்களை தகுதி நீக்கம் பண்றேன் அப்படின்னு ஒரு பிக்ஸ் பண்ண முடியலன்னா இந்த 144 தடை உத்தரவு, இந்த தேர்தல் கமிஷன், இந்த தெருவெல்லாம் வாகன சோதனை, இதுக்கெல்லாம் என்ன பலன்? வெறும்னா மக்களுக்கு நியாயமான முறையில் தேர்தல் கமிஷனும் காவல்துறை செயல்பாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தின தவிர வேற எண்ணத்தை சாதிக்கப்படும். அதாவது எல்லா கேஸையும் நீங்க ஒரே மாதிரி பார்க்க முடியாது. சில வழக்குகளை இந்த அவங்க எல்லாரும் சொல்லும் போது சொன்னாங்க காவல்துறை பயப்படுதுன்னு சொல்லி. பயப்படுறது எதுக்குன்னா லீகல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு, சட்டத்துக்கு பயப்படணும். ஏன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கு. சும்மானாலும் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி போட முடியாது. இப்போ என்னதான் வழக்குகள் பதிவு செய்தாலும் எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது இந்த சம்பந்தமா வரும்போது நீதிமன்றத்தில் இது ப்ரூவ் பண்ண முடிஞ்சாலதான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர அது வரைக்கும் பண்ண முடியாது. இதை நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள், நம்மளுடைய லீகல் சிஸ்டம் சாட்சிகளை பேஸ் பண்ணிருக்கு. எத்தனை பேர் இந்த வழக்குகளை சாட்சி சொல்லுவாங்க? எந்த அரசியல்வாதிக்கு எதிராக எந்த பொதுமக்கள் சொல்ல போறாங்க? அப்படிங்கும் போது வழக்குகள் உங்களுக்கு நல்லா தெரியும் திரு கருணாநிதி, தேர்தல் கமிஷன் ஒரு முடிவு எடுத்ததுன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னா தேர்தல் முடியும் வரை அதை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. நீதிமன்றங்கள் வழக்கை எடுத்தாலும் கூட தேர்தல் முடிந்த பிறகுதான் பண்றாங்க. நீங்க 4 வேட்பாளர் தகுதி நீக்கம் பண்ணுங்க, நீங்க கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வருது வரல, ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, அவங்க தீர்ப்பு இவங்க அப்புறம் பார்த்துப்போம். தேர்தல் கமிஷன் இன்னைக்கு அவர் நண்பர் சண்முகலாம் சொன்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்க, பண்ணாதீங்க, அந்த பக்கம் திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க, மன்னிப்பு கேளுங்க, எல்லாமே சொல்லுது. இந்த வேட்பாளர் காசு கொடுத்தா குற்றம் சாட்டு வந்ததுனால அதுக்கு பூர்வாங்க முகாந்திரம் இருக்கனால அவர் தகுதி நீக்கம் செய்யப்படணும் அறிவிங்க. 4 பேர் அறிவிங்க, அத்தனை ஒரு ஒழுக்கமா இருக்காங்க இல்லையா பாப்போம். தகுதி நீக்கம் மட்டும் இல்ல, உள்ள ஒரு மாசம் 2 நாள் அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்ய முடியாது. அதாவது இப்ப கூட 10 மணிக்கு மேல விளம்பரமான பேசினாங்க, இவர் அவரை தாக்கி பேசிவிட்டார் அப்படின்னு வழக்கு பதிவு பண்றாங்க. ஆனால் அவர்களை வேட்பாளரை விட்டு நீக்கிறதுங்கிறது அது ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன். அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படிங்க மாறும் நிலைமை? இப்ப எதுக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வச்சிருக்கான்? இது பண்ணக்கூடாது, எலெக்ஷன்ல இது பண்ணலாம் இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்னா உடனே அந்த கேண்டிடேட் தூக்கணும். அப்பதானே பயம் வரும். பயமே இல்லாதனால தானே தப்பு நடக்குது. அதுதான் பாலிடிக்ஸ்ல என்ன, அவனுக்கு பயம் இல்ல. எப்படி பயம் வரும்? கேண்டிடேட் தூக்கு, எலெக்ஷன்ல நீ கிடையாது அவ்வளவுதான் சொல்லி பாருங்க. ஒரு கொஞ்சம் எலெக்ஷன்ல ஒரு 100 கேண்டிடேட் தூக்கு பாருங்க நாடு முழுக்க, அப்ப என்ன ஆகுது? தாளா மாறும். அந்த என்போர்ஸ்மெண்ட் இல்ல, அதான் பிரச்சனை. முதுகெலும்பு இல்ல. இப்ப தப்பு பண்றாங்க. ஒரு கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டி, இந்து கம்யூனிட்டி, அவங்க மேல ஒரு ஹேட் ஸ்பீச் தரானா அது தவறு தானே? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குல்ல, பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரைட் இருக்கு இல்லையா? அப்ப அந்த கேண்டிடேட் குப்பத்தொட்டில் போடு. ஏன் போட மாட்டீங்க? போட்டு பாருங்க, அப்ப தெரியும் மாறுதா இல்லையா. எப்பவுமே என்போர்ஸ்மெண்ட் தேவைங்க, அதுக்கு முதுகெலும்பு வேணும் பண்றதுக்கு. அவங்க நான் பதில் சொல்லி முடிச்சிடறேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நடைமுறையில் சாத்தியமானவைகளை பற்றி நாம் பேசணும்.
அதாவது ஒரு வேட்பாளர் மேல ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனே அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா வேட்பாளர் மேலேயும் புகார் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்காங்க. எல்லா வழக்குலையுமே நீதிமன்றங்களே வந்து பிரைமா பேசி ஒண்ணு பாக்குறாங்க, பூர்வாங்க முகாந்திரம் இருக்குதா, ஒரு ஆரம்ப கட்ட முகாந்திரம் கன்வின்சிங்கா நம்ப முடியாது இருக்கான்னு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஷீட்டுக்கே போறாங்க, எஃப்ஐஆர் எல்லாரும் மேலேயும் போடுறாங்க. சார்ஜ் ஷீட்டுங்கிறது நீதிமன்றம் செய்யுது, ஏன்னா ஒரு பிரைமா பேசி இருக்கும்போது. அது மாதிரி நீங்க தான் வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது, அரசு தலையிட முடியாது, செக்ரட்டரி தலையிட முடியாது, முதலமைச்சர் யாருமே தலையிட முடியாது. ஒரு 4 கேண்டிடேட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேண்டிடேட் இவங்க வந்து இப்படிதான் பண்றாங்க தெரிஞ்ச 4 பேர் நீக்குங்க, அத்தனை ஒழுங்கா மாட்டாங்களா? அதற்கு ஆதாரமாக தான் நீங்க எதை சொல்றீங்க? இப்போ ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிறீங்க? யாராவது ஒரு புகார் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுத்தார் என்று புகார் எழுதி அதுவே நடைமுறையில் சாத்தியம் இல்லை, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தால் கூட அந்த புகாரை வைத்து வழக்கு பதிவு செய்யலாமே தவிர உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுத்து விட முடியாது. வழக்குதான் பதிவு செய்ய முடியும். அதன் பிறகு சாட்சிகளை வைத்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து என்ன விதிமுறை சட்டமுறை கொடுக்கப்பட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? இப்ப அவங்க தூக்க முடியுமா முடியாதா? எலெக்ஷன் கமிஷனுக்கு ரைட் இருக்காங்க, அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஏன் பண்ணாம இருக்கீங்க? தேர்தல் ஆணையத்தின் முக்கியமான நோக்கமே நியாயமான தேர்தல் நடக்கணும். இந்த நியாயமான தேர்தல் நடைபெறனா என்னென்ன வழிகளோ அது எல்லாத்தையும் தடைகள்லாம் நீக்கக்கூடியதான் தேர்தல் ஆணையம். இந்த மாதிரி பணம் கொடுப்பது தெரிஞ்சனா அவங்களுக்கு முகாந்திரம் இருந்தால் தேர்தல் ஆணையத்துக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது. அவங்கள வந்து அந்த கேண்டிடேட்டை நிறுத்ததுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் கேஸ் கோர்ட் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இல்ல அதான் முக்கியம் இல்ல. அப்ப பாக்குறீங்க, இப்ப நான் என்ன சொல்றேன், சந்திரமோகன் வந்து எனக்கு பணம் கொடுக்க சொன்னான்னு சொல்லி நான் புகார் சொல்லிடுறேன். சந்திரமோகன் கொடுக்க சொல்லவே இல்லை. நான் ஊரு பூரா என்ன சொல்லிடுறேன், சந்திரமோகனுக்கு ஓட்டு போட்டுருங்க, சந்திரமோகனுக்கு ஓட்டு போட்டு சொல்லி காசு கொடுத்துறேன். அப்ப நான் வந்து உள்நோக்கத்தை சந்திரமோகனை பிடிக்க வைக்கிறதா செஞ்ச விஷயம் அவருக்கு எதிராக போயிடாதா? அப்ப வந்து ஒரு விசாரணை இல்லாம ஒரு தண்டனை கொடுத்துட்டோம்னா அவர் சொல்லுவாரு எனக்கு பாண்டிய தெரியவே தெரியாதுங்க பாரு. இல்ல, தேர்தல் ஆணையம் விசாரித்து தான் அவங்களுக்குள்ள அதான் அவர் சொல்றாரு. அவங்க விசாரிக்கிறது கோர்ட் எவிடன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொன்னா அது நீங்க சொல்றது அவர் வந்து சட்ட வார்த்தையில சொல்றாரு, நீங்க அதான் சொல்றீங்க. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள ஒரு விதமான ஒரு விசாரணை இருக்கிறது. அவங்க கேட்பாங்க தேர்தல் ஆணையம் மிகையாக நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஆமா, தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்கிற ஆபீஸையும் சென்னையில இருக்கிற ஆபீஸை விட்டு அவர் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாநில தலைவர் சொல்றேன், அவர் முழுக்க மற்ற அரசு எந்திரங்களை நம்பித்தான் அவர் செயல்பட்டு எப்படி தேர்தல் சீர்திருத்தம் பற்றி அடிக்கடி பேசுறமே, அது இன்னும் விரிவாக கொண்டு போக வேண்டிய விஷயம். நண்பர்கள் சொன்னார்ல, நீங்க அவருக்கு சரியான பேர் சொல்லி சட்டத்தை எவ்வளவு செய்ய முடியாது, அந்த விதிகளில் தேவையான செயல்படுத்துவதில் கொஞ்சம் கரார்படுத்திக்கலாம், கொஞ்சம் இலவுபடுத்திக்கலாமே தவிர சட்டத்தை உருவாக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்துக்கு வருகிறவர்கள் இப்படிப்பட்ட சமூக அக்கறை உள்ளவர்களாக வந்தால் மக்கள் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தால் அப்படிதான் அன்னைக்கு மீச முளைச்சால் அப்படியே நினைக்கணும். அப்படியே எதிர்மறையாக நினைச்சா ஒரு மாற்றம் சொல்றது மிகப்பெரிய வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கான முயற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர இது நடக்காதுன்னா இந்த வாதங்களுக்கு தேவையில்லையா? நான் சந்திரமோகன் கேட்கிறேன், இப்ப வந்து காசு வாங்குறாங்க நம்ம கண்ணால பாக்குறோம். இந்த வாங்குறவங்க எப்படி வாக்களிக்கிறாங்க? நீங்க வந்து இந்த ஒரு கட்சி சார்பாக நீங்க நிறைய பிரச்சாரங்கள் பல இடங்களில் போகும்போது சில விஷயங்கள் பாத்துருப்பீங்க. வாங்குறவங்க காசு கொடுத்தவங்களுக்கு வாக்களிக்கிறாங்களா, இல்லாட்டி வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்களா? அது போன எலெக்ஷன்ல வந்து நமக்கு தெரிஞ்சது. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியினர் நிறைய பணம் கொடுத்தாங்க, எல்லா நியூஸ்லயும் வந்தது. அப்போ வந்து எதிர்கட்சியில இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, பணத்தை வாங்கிக்குங்க, வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் நடந்தது. இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி பண்றாங்கன்றத சொல்ல முடியாது. ஆனா இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க காமிச்சீங்க வீடியோல, நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க காசு வாங்கிக்கிறோம், ஏன்னா எங்க காசு நாங்க வாங்கிக்கிறோம், ஆனா ஓட்டு வந்து அவங்களுக்கு போடணும்ன்றது அவசியம் இல்ல, அப்படி நாங்க போடுறதும் கிடையாது. யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிந்தனை இருந்தாலே பெரிய விஷயம் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு காசு கொடுக்கறவன் நல்லது பண்ண மாட்டான்னு ஏன் தோணல? இல்ல, அதான் நான் என்ன சொல்றேன், காசு வாங்கிட்டு யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வாக்களிப்போம். நான் சொல்றேன்னா அதுக்குதான் அந்த அளவுக்கு சிந்தனை மாத்திரம் பத்தாது. நமக்கு என்ன தேவைன்னா பணமே வாங்கக்கூடாது. அந்த நிலைமையை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்மளால தாங்க நம்ம ஜனநாயகத்தை மாற்ற முடியும். பாலிட்டிஷியன்ஸ் மாத்திரம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவன் தப்பு பண்றான், எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் தப்பு பண்றோமா இல்லையா? நம்மளும் தப்பு பண்றோம். ஒரு நாட்டுல வந்து சில விஷயங்கள் தவறா இருக்குன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம போய் நம்ம கண்ணாடியை பார்க்கணும், அவ்வளவுதான். ஏன்னா தவறுகள் நம்மளால கூட தான் ஆகுது. நம்மளுடைய மாற்றங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் மாறுறாதான், நம்ம தேசபக்தத்தோடு நடந்தாதான்
இந்த மாதிரி இவங்க தப்பு பண்றாங்கன்னா அடுத்த வாட்டி அடிச்சு துரத்துனாங்கன்னா அப்பதான் மாறும். காசு கொடுப்பதை நிறுத்தணும், காசு வாங்குறதை நிறுத்தணும். ஆனால் ஒரு தடவை காசு வாங்கிட்டேன்னா பெரும்பாலான மக்கள் காசு வாங்கினவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. பல பேருக்கு வந்து இந்த கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப 3 கட்சியும் கொடுத்துறாங்க, 4 கட்சியும் கொடுத்துறாங்க, ஓட்டு போட்டுறாங்க. 3 பேருமே கொடுத்துறாங்க. நம்ம மக்கள் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஏன்னா இந்த பணம் வாங்குறவங்க அதுக்குள்ள நான் போகல. அடிப்படையில் மக்கள் அரசியல் ரீதியாகத்தான் யோசிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு கட்சியிலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வெளியே இருந்து கட்சியை பார்க்கிறவங்களும் இருக்காரு, தங்களோட ஆதரவுகளை மாற்றிக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், முடிவெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிறவர்கள் இன்றைக்கும் கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய நாட்டில் இன்னைக்கும் பாதுகாப்பான ஏற்பாடு. அந்த பாதுகாப்பு இன்னும் வலுப்பட வேண்டும். ஊசலாட்ட மனதில் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் அறிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த விவாதங்களா. அந்த அடிப்படையில மக்கள் இதுவரைக்கும் அரசியல் முதிர்ச்சியோடு இன்னும் சொல்றேன், நான் ஆசைப்படுகின்ற என்னுடைய லட்சியங்களுக்கான அந்த விஷயங்களுக்கு இன்னும் மக்கள் வரலைங்கிற பற்றி ஆதங்கம் எனக்கு இருக்கு. ஆனா நம்பிக்கையோட மறுபடியும் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் மக்கள் ஏதோ ஒரு வகையில அரசியல் ரீதியாக தான் முடிவு செய்கிறார்கள். எனவே தீர்மானிப்பது கடைசியில் ஜனநாயகமாகத்தான் இருக்க வேண்டும். மக்கள் சரியா தான் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருணாநிதி இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த விவாதத்தோட அடிப்படையான கேள்வி நான் கருணாநிதி கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனையில அடிப்படையான காரணம் கெடுபிடியின்மை, எலெக்ஷன் கமிஷன் போலீஸோட கெடுபிடியின்மையா, அல்லது மக்கள் வாங்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறதா, அல்லது அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடா? எது பிரதானமான காரணம் நினைக்கிறீங்க? சுருக்கமா கருணாநிதி. இல்ல, அரசியல் கட்சிகள் அது ஒரு பழக்கமா. இப்ப கூட என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பணம் கொடுத்தா இவங்க சொல்றாங்க பணம் வாங்குறாங்கன்னு ஒரு எதிர்கட்சிகள் ஒருத்தர் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர, இவங்க அவங்க மேல சொல்றாங்க, அவங்க இவங்க மேல சொல்றாங்க. நம்ம எல்லா இடங்களையும் கேட்டா ஒரு சிலர் தான் இந்த மாதிரி பணம் வாங்குறதா சொல்றாங்க. எல்லா இடத்திற்கும் பணம் போவதாக தெரியவில்லை. கெடுபிடிகள் என்னதான் கெடுபிடியாக இருந்தாலும் பணத்தை பொறுத்த கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி வேணாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அப்ப இவங்க நமக்கு வந்து பர்பஸ் சால்வ் ஆகுது. யாருமே இந்த பணத்திற்காக வாங்கினவங்க கூட என்ன சொல்றாங்க, நான் பணத்தை வாங்கின தவிர நான் எனக்கு யாரை பிடிச்சதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும் போது இது ஒண்ணு இந்த பணத்தை கொடுத்ததுனால ஒன்னும் இவங்க ஒண்ணு சாதித்து விடுவதாக தெரியவில்லை. கட்சிக்காரர்களே மேடையில் பேசும்போது என்ன சொல்றாங்க, நீங்க பணத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஓட்டை எங்களுக்கு போடுங்கள், அது உங்க பணம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓரளவு உண்மையிலேயே கட்சியின் மேல பாச இது உள்ளவர்கள், அபிமானம் உள்ளவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு கூட தாங்கள் எந்த கட்சிக்கு விரும்புறோமோ அந்த கட்சிக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கும் போது பணத்தை கொடுக்கறதுனால எந்த வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு எந்த வித பலரும் கிடைக்க போகுது அப்படிங்கும் போது இதற்கு ஒன்றும் மிக மிக கொடூரமான கடினமான இம்ப்ளிமெண்டேஷன் தேவையில்லைங்கிறது மட்டும் இல்ல, பிராக்டிகலா நாட் பாசிபிள். இதை விட கடுமையான கெடுபிடியை காட்ட முடியாது அப்படிங்கிறதா இயல்பான உண்மை சொல்றீங்க. மக்கள்கிட்ட இதே கேள்வி கேட்டிருந்தோம். பிரதானமான காரணம் யார் நினைக்கிறீங்க, அரசியல் கட்சிகளா பொதுமக்களா அல்லது கெடுபிடியின்மையான்னு கேட்டிருந்தோம். குறுஞ்செய்தி வாயிலாக மக்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கருத்து என்ன இப்போது பார்க்கலாம். தேர்தலில் அதிக பணப்புழக்கத்துக்கு காரணம் அரசியல் கட்சிகளே என்று 48% மக்களும், பொதுமக்கள் தான் வாங்கக்கூடிய பொதுமக்கள் தான் காரணம் என்று 22% மக்களும், தேர்தல் கமிஷனுடைய கெடுபிடியின்மைதான் காரணம் என்று 30% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 30% மக்கள் குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷன் மீதும், பொதுமக்கள் மீது 22% மக்களும், அரசியல் கட்சிகள் தான் பிரதானமாக காரணம் என்று 48% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து திரு சந்திரமோகன் அவர், திரு முருகேசன், குமரேசன் அவர்கள், திரு வேலாயுதம் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. ஒரே ஒரு வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்க விரும்புகிறேன். நாளை காலை 7 மணிக்கு தவறாமல் வாக்களியுங்கள். வாக்களிப்பதற்காக எந்த கட்சி பணம் கொடுத்தாலும் வாங்காதீர்கள். ஏற்கனவே வாங்கியிருந்தீர்களானால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மனசாட்சிக்கு பொதுவாக நியாயமானவர்கள் யார் என்றோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.